மாபெரும் தலைவர்கள்லாம் நம்மள்ட்ட வர்றாங்கன்னு காமிக்கிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க, கார்டு போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய தலைவர் ஓபிஎஸ், எவ்வளோ பெரிய தலைவர் செங்கோட்டையன், அவரே போயிட்டாருன்னா 132 பேர், 165, 170 பேர் நின்னாங்க. அதில் செங்கோட்டையன் ஒரு ஆள்னு வச்சு அவரை வந்து பெருசாக 27 வயசு பையன் திருநாவுக்கரசரை அமைச்சராகிறாரு. ஆமாம், இவரையே ஆகல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ நீங்க மனோஜ் பாண்டியன் சொன்னீங்க சார், அவர் வந்து திமுகவில் சேர்ந்துட்டு தான் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணாரு. ஆனா செங்கோட்டையன் வந்து முதல்ல ராஜினாமா பதவியை பண்ணிட்டாருங்களே, என்ன வேகம்? இந்த வேகத்தோட போயிட்டு தாவேக்காவில் சேரலான்னு இருக்காருங்களா? நீங்க ஓபிஎஸ் கூட ஒரு 30% கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் போயிட்டாங்கன்னா கட்சிக்கு இழப்பு. அதிகபட்ச இழப்பை ஏற்படுத்தினு என்ன கேட்டால் டிடிவி தான் சொல்லுவேன். அமித்ஷா எதுங்க பனையூருக்கு வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் பார்க்கணும்? அந்த நாலேஜ் கூட யாருக்கும் யோசிக்க வேணுமா? ஏங்க அவர் உள்துறை அமைச்சர், இவரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் ஆட்கள் வந்தாங்க, ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. இவர் ஒரு 16 நிமிஷம் பேசினார். அமித்ஷாலாம் வரமாட்டார். வேண்டிய ஆட்கள் பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக முடியும் பொழுது கையை பிடிச்சி கொடுக்குது வேணா அவர் வருவார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. கடந்த ஒரு 24 மணி நேரமே ரொம்ப ஃபிளாஷ் நியூஸ்ல அவர் தான் இருக்காரு. அவருடைய இந்த ராஜினாமாவை நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு கட்சியில இருந்து நீக்கினா அவர் சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி ஆயிடுறாரு. ஆமா, அவர் வேற எங்கேயா ஜாயின் பண்ணா கட்சி தாவல் தடை சட்டம் அவர் பேர்ல வரப்போறது இல்லை. அப்புறம் எதுக்கு ராஜினாமா பண்றாங்கன்னு தெரியல. அவர் சும்மா அந்த ஊடகத்தோட இருக்கணுன்றதுக்காக அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும். ராஜினாமா பண்ண போகிற நேரத்தில் சேகர் பாபு கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் உள்ளுக்குள்ளேயே, அந்த மாதிரி நடத்திருக்காரு சார். ராஜினாமா பண்ணிட்டு சேகர் பாபு தான் வந்து தலைமை செயலகத்திலே சந்திச்சிருக்காரு. அவர் காலையிலேயே சந்திக்கலான்னு கிளம்புறாரு வீட்டை விட்டு. நீங்கள் கூடயே போனால் என்ன பண்ணுவார் அவர்? அதனால மறுபடியும் வந்துட்டார் வீட்டுக்கு. சரி அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் சந்திச்சிருக்காரு. ஓகே, இதான் நடந்திருக்கு. இப்போ இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காருல, இது ஒரு அதிமுக ஒரு இழப்பு இல்லைங்களா? இவர் வந்து ஒரு 50 வருஷமா அந்த கட்சியில வந்து பயணிச்சிருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு இழப்பா தானே சார் பார்க்க முடியும்? ஏன்னா வந்து அது இல்லாம கொங்கு பெல்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் வேற. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் யாராரு? முக்கிய அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு சொல்றாங்க. சேகர் பாபு எங்க இருந்தாரு? அவர் அதிமுகவில் தான் இருந்தாரு. அப்புறம் கலைஞரையே எதிர்த்தவர். செந்தில் பாலாஜி, KKSR, ராஜகண்ணப்பா, அனிதா ராதாகிருஷ்ணன், ஆமா, அப்புறம் முத்துசாமி, ஏவாவேலு, முத்துசாமி, தங்க தமிழ் செல்வன். ஆமா, அதிமுக அழிஞ்சா போச்சு. திமுக தான் இவங்களை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இவங்கள தான் பிரதான ஆட்கள்னு வச்சுக்கிட்டு பரம்பரை திமுககாரங்களை ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு இவர்கள்ட்ட தான் அறிவு இருக்குன்னு வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. கரெக்டா? ஓகே, ஆமா, கண்டிப்பா. அதிமுகலேருந்து போகிறது வரதெல்லாம் மேட்டரே கிடையாது. யாரும் விரும்பினு வெளியே துரத்தி விட்டாங்க ஜெயலலிதா. கேட்டால் ஜெயலலிதா காலன்னுவாங்க. இங்கேருந்து டிடிவி போனார், எல்லாரும் போனாங்க, 18 எம்எல்ஏ வெளியே போனாங்க, எல்லாம் போனாங்க. அதுக்கப்புறமா அதிமுக ஜெயிக்கிற ஏற்பாடு தான் நடக்குது. அதனால் அதிமுகன்றது வந்து ஒரு பெரிய கட்சி, திமுக ஒரு பெரிய கட்சி. இதில் வந்து ஒருத்தர் போகிறாங்க வராங்கலாம் மேட்டர் கிடையாது. அவர்கள் யாரை கூப்பிட்டு போகிறாங்க, கூட எவ்வளோ பேர் போகிறாங்க, எத்தனை மாவட்ட செயலாளர் போகிறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் போகிறாங்க, அப்படி பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள். அன்னூர் ராஜா போனார், அவர் கூட எத்தனை பேர் போனாங்க? அவர் தான் போனார். அவர் கூட நிற்கிறதுக்கு ஒரு 5 பேர் நின்னாங்க. அந்த 5 பேரும் அறிவாலயத்தில் இருக்கிறவங்க, திமுககாரங்க கூட நின்னாங்க. மைத்ரேயா அவர் கூட யாருமே இல்லை, பெருசா டிரைவர் கூட வந்து நிற்கல. அவரும் இதுவும் மனோஜ் பாண்டியன், சேகர் பாபு கூட நின்றுந்தாரு. அதுவும் கொஞ்ச நேரம் பேச விட்டாரு, அப்புறம் வெறுப்பாயிடுச்சு. பேசின போதும் வாயா அப்படின்னு அவரே அழைச்சிட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆணவம்! பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது பத்திரிகையாளர்களையும் அவமானப்படுத்துகிறார், மனோஜ் பாண்டியனும் அவமானப்படுத்துகிறார். சேகர் பாபா கம்பேர் பண்ணா மனோஜ் பாண்டியன் ஒரு லீடிங் லாயர், ஒரு தலைவருடைய பையன். ஆனா என்ன மரியாதை கிடைச்சது அவருக்கு? அதான் திமுக. அடுத்து வேற யார் வந்தா? செங்கோட்டையன் வெளியே போனார். வெளியே போல, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பேர் போனாங்க அவர் கூட? ஒரு எக்ஸ்-MP அவங்க கூட போல, இங்கேயே உட்காந்துருந்தாங்க. நீயும் கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு 20 பேர் இருப்பாங்களா? அவ்வளோதான். என்ன இழப்பு? 30 வருஷமா இருந்தார், 50 வருஷமா இருந்தார், இருக்கட்டும். முத்துசாமி கூட இருந்தாரு.
இப்போ எங்கே இருக்காரு? ம். ஓபிஎஸ் ம். வெளியே அமிச்சாங்கல்ல, அம்சம். என்ன இழப்பு வந்தது? நீங்கள் ஓபிஎஸ் கூட ஒரு 30% கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் போயிட்டாங்கன்னா கட்சிக்கு இழப்பு. அதிகபட்ச இழப்பை ஏற்படுத்தினேன் என்னை கேட்டால் டிடிவியை தான் சொல்லுவேன். ஓகே. 2021 எலெக்ஷனில் ம். அப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது. ம். கூட 18 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் தான். ம். ம். அதனால் ஒரு 1.5% ஓட்டு, ஒரு 20-25 இடம் காலியாச்சு. ம். அந்த போட்டியில் டிடிவி இருந்திருந்தா அந்த இடமும் சேர்த்து ஜெயிச்சிருக்கலான்றது தான். ஆனா ஓபிஎஸ் வந்து நீங்க சொல்றீங்க அவரால் எந்த ஒரு யாரும் அழைச்சின்னு போல அவரால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியேறது முதலே அதிமுக வந்து ரொம்ப வீழ்ச்சியில தானே போயின்னு இருக்கு. அவர் நின்ன தொகுதியில கூட ராமநாதபுரத்துல மக்களவை எலெக்ஷன்ல வந்து 3வது இடத்துல தான் அதிமுக கூட்டணி வந்தது. ஏன் ராமநாதபுரம் அவர் சொந்த ஊர்? அவர் சொந்த ஊர் எதுங்க? தேனி. ஏன் அங்கே நிற்கல? சமுதாய செல்வாக்கு. சமுதாய செல்வாக்கு தேனியில் விடவா அவங்களுக்கு ராமநாதபுரத்தில் இருக்க போகுது? சமுதாய தலைவராக அவர். நீங்கள் தானே ஓபிஎஸ் பெரிய தலைவர்ன்றீங்க, அப்புறம் நான் சமுதாயன்றீங்க. இப்போ அப்படிதான் சார் எல்லாமே. இப்போ திமுக அது நீங்கள் உருவாக்குறீங்க, நீங்கள் உருவாக்குறீங்க. சமுதாய தலைவர் தான் அப்படின்னா இன்னைக்கு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் பெரிய தலைவராக இருக்கணுமே. அவங்க தனியாக நின்னால பெரிய ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட்டு வடக்கு மண்டலத்தில் பெரிய தலைவராக இருக்கணும். ஓபிஎஸ் 2021 அங்கே ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் ஒரு 20 சீட் ஜெயிச்சு கொடுத்துருந்தாருன்னா அதிமுக இன்னும் பலமாக இருந்திருக்குமே, ஆட்சியை பிடிச்சிருக்குமே. என்ன பண்ணார்? நான் தான் சொன்னேன், நீங்கள் என்னமோ அதுக்கப்புறம் வீழ்ச்சியை சந்திச்சுன்னா வீழ்ச்சியை சந்திச்சது. அதிமுக இன்னும் பலமாக இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இன்னும் பலமாக தானே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் தானே சுற்றிட்டு இருக்கிறீங்க. உரிமை மீட்பு கழகம்னு வச்சுட்டு உங்க கூட யார் இருக்கிறா? இருந்த மனோஜ் பாண்டியனும் போயிட்டாரு. இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான். வைத்தியலிங்கம் கூட எப்போ ஏடிஎம் கவர்மெண்ட் பார்த்துன்னு இருக்காரு. ஓகே ஓகே. இப்போ நீங்க மனோஜ் பாண்டியன் சொன்னீங்க சார், அவர் வந்து திமுகவில் சேர்ந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு. ஆனால் செங்கோட்டையன் வந்து முதல்ல ராஜினாமா பதவியை பண்ணிட்டாருங்களே, என்ன வேகம்? இந்த வேகத்தோடு போயிட்டு தாவேக்காவில் சேரலான்னு இருக்காருங்களா? அது வேகம்லாம் கிடையாது, டிமாண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது. ஓகே. தாவேக்கா கூட பேசியாச்சு, இன்னும் பிற விஷயங்கள். ப்ளஸ்ஸு எனக்கு புஷிக்கு ஈக்குவலாக பதவிங்க. புஷி ஓகே. கொண்டு வரது யாரு? தாவேக்கா இன்னும் தேர்தலில் போட்டியில் எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளேயும் 5 கோஷ்டி இருக்குதாங்க. புஷியும் ஜானும் ஒரு கோஷ்டியாக இருந்தாங்க. இப்போ புஷி தனி கோஷ்டி, ஜான் தனி கோஷ்டி. ஆதவ் எந்த கோஷ்டின்னு தெரியாது, அது ஒரு தனி கோஷ்டி. அருண்ராஜ் இவங்க எல்லாம் வருது. வெங்கட்ராமன் பாவம் அவர் தனியாக இருக்காரு. இதில் புஷியை வீழ்த்தணும் அப்படின்ட்டு ஜான் வந்து இவரை கொண்டு வர்றாரு. அருண்ராஜும் பேசுகிறாரு, கொண்டு வர்றாங்க. யாரை? செங்கோட்டையன். புஷிக்கு எதிராக கொண்டு வராங்க. செங்கோட்டையனுக்கு ஒரு பவர்ஃபுல் ஏதோ அவர் பெரிய ஆள் நினச்சிட்டு கொண்டு வராங்க. வந்த அப்புறம் தானே தெரியும். அப்போ அவரை கொண்டு வந்து அமைப்பு செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, இல்லாட்டி துணைத் தலைவர் அப்படின்னு ஏதோ ஒரு போஸ்டிங் புஷிக்கு இணையான்னு. இப்போ புஷி அதை விரும்பலை. என்ன பண்ணுறாரு? பேட்டா ரகசியமாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் கூப்பிட்டு செங்கோட்டையன் ஜாயின் பண்ணுறது பேசினுக்கிறாப்புல, இதான் விஷயம்னு சொல்லிட்டாப்புல. மேட்ரு வெளியே வந்துச்சா, டிஎம்கே உஷாராயிடுச்சு. உடனே இவர் சேர்றதை தள்ளி போட்டுட்டு அதுக்கு பதிலாக ஊடகத்தில் இருக்கணும்ல, அதுக்கு இந்த எம்எல்ஏ பதவி இருந்தானே இல்லாட்டின்னு. அதனால இன்னைக்கு போய் எம்எல்ஏ பதவி ராஜினாமா. நான்லாம் நேரத்தை போட்டேன், நாளைக்கு ராஜினாமா பண்ணுறாரு பண்ணிட்டு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இந்த தரப்பு ஓபிஎஸ். யார் ஓபிஎஸ்? அதிமுகவை உரிமை மீட்போம், ஒன்றிணை வேண்டும் பேசிக்கிட்ட ஓபிஎஸ் மூலியமாகவும் இவரை வந்து பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு தகவல் தனியாக ஓடுது. அப்போ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து செங்கோட்டையனை திமுக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் சார் அச்சமா? திமுக அச்சமா? தாவேகா கூட வந்து செங்கோட்டையன் இணைவதால் அவங்க திமுக அச்சமா? ஏன் இந்த பரபரப்புல வந்து அவங்க அச்சங்கிச்செல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக பலகீனப்படுது, மாபெரும் தலைவர்கள்லாம் நம்மள்ட்ட வர்றாங்கன்னு காமிக்கிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க, காடு போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய தலைவர் ஓபிஎஸ், எவ்வளோ பெரிய தலைவர் செங்கோட்டையன், அவரே போயிட்டாருனா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கான வேலை. இவர் என்ன பண்ணுறாரு? அவங்க இவ்வளோ தரன்றாங்க இப்படின்றாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க நாங்கள் பார்த்து இதெல்லாம் பண்ணுறோம், என்ன இந்த மாதிரி பதவி தரோம், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அமைச்சர் பதவி தொகுதியை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், உங்கள் ஆதரவாளர் நிற்க வச்சுக்கலாம். சரி, அவர் எடை போட்டு பார்க்குறாரு. தாவேகா பெஸ்ட்டா திமுக பெஸ்ட்டாங்க இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல. ஆனால் இதுங்க நம்பிக்கிட்டு தம்பிகள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் இருந்து எந்த கட்சியில் இருந்தாரோ அந்த கட்சி தான் வென்றி இருக்கிறதா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? 91
72 இந்த பீரியட்லாம். ஒரு பொய்யான கதையை நரேட் பண்ணு. இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில இதை பண்ணுறாங்க. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாருன்னா அப்போ செங்கோட்டையன் ஒரு ஆளே கிடையாது. அப்படின்னா ஒரு அமைச்சராக்கிருக்கணும்ல. அப்புறம் எம்எல்ஏ தானே ஆக்கினார். எம்எல்ஏவை 132 பேர் 165 170 பேர் நின்னாங்க. அதில் செங்கோட்டையன் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து பெருசா 27 வயசு பையன் திருநாவுக்கரசரை அமைச்சராக்குறாரு. ஆமா, இவரையும் ஆக்கல. அப்போ செங்கோட்டையன் ஒரு வேல்யூவே கிடையாது. செங்கோட்டையன் அமைச்சராக்குனதுல 91 தான் ஜெயலலிதா ஆக்குறாங்க. 3 தடவை இவர் ஏடிஎம்கே பீரியட்ல ஜெயிச்சோம். இவரெல்லாம் எம்எல்ஏ ஆக்கல, இவர் அமைச்சர் ஆக்கல எம்ஜிஆர். திருநாவுக்கரசர் 3 தடவையுமே இருக்காரு. இன்னும் ரொம்ப சுப்புலட்சுமி ஜெகதீசன் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனா இவரெல்லாம் ஆக்கல. 91 ஜெயலலிதாவா பார்த்தா அமைச்சராக்குறாங்க. அது சசிகலா அவங்க ரெக்கமெண்டேஷன். அப்போ செங்கோட்டையன் இருந்தாலும் அந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்னு விட்டுறாங்க. அதனால இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகா வரனால தாவேகா ஜெயிக்கும் இந்த நரேட்டிவ். 96 அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. அன்னைக்கும் செங்கோட்டையன் அதிமுக தானே இருந்தாரு. 2006 ஆட்சி இழந்தாங்கல்ல. கண்டிப்பா. அப்பவும் செங்கோட்டையன் அதிமுக தான் அமெரிக்காவில் இருந்தாரு. அதிமுக தான் இருந்தாரு. இதெல்லாம் மறந்து 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள்லயே இவருடைய தகுதித்தம் தெரிஞ்சு கட்சி பதவி அமைச்சர் பதவி எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க ஜெயலலிதா. அதற்கு பிறகு நடந்த தேர்தலையும் அதிமுக தான் ஜெயிச்சது. தோத்தா போச்சு. இந்த மாதிரி ஏதாவது போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க, ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து கல்லா இது என்னது பல்லாங்குழியில் ஆடிட்டு இருக்காரு. இங்க போலாமா அங்க போலாமா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு. இனிமேல் தான் முடியவே பண்ணுவாரு. திருப்பி திமுக போயிட்டா தம்பிகள் பாவம் ஃபயர் விட்டது மிஸ் ஆகிடும்ல. கண்டிப்பா சார். செங்கோட்டையன் பற்றி தெரில அவங்களுக்கு. சார், இங்க இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு புலிகள் அப்படின்ற தன்னைத்தானே சொல்லிக் கொள்பவர்கள் வந்து தாவேகாவுல செங்கோட்டையன் இணைந்து விட்டால் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதவியை பார்த்து அதிமுகவிலிருந்து பல்வேறு புள்ளிகள் வந்து இணைவாங்க அப்படின்ற போல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது உண்மைதானா? இது பலிக்குமா அவர் சொல்றது? நீங்க தாவேகா கட்சி வளர்ச்சி அடையுது, தாவேகா ஆட்சி பிடிக்கிற லெவலுக்கு போயிடுதுன்னா நீங்க சொல்றது நடக்கும். ஏன்னா இது வியாபாரம், அரசியல் வியாபாரம், எல்லா கட்சியிலேருந்து தானே வருவாங்க. தாவேகாக்குள்ள உள்ள வர்றதுக்கு தாவேகா உருவாக்குன உடனே ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் பெரும்பாலானோர் இல்லை. டிடிவி கட்சியிலேருந்து சில பேர் ட்ரை பண்ணாங்க. திருச்சி பெண் பிரமுகர் இப்போ டிடிவி கூட இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓபிஎஸ் கூட ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க. திமுகல இருந்து இது முன்னாள் மத்திய அமைச்சர் டெல்டா பிரதேச சேர்ந்தவர், இப்போ நாஞ்சில் சம்பத் பேரை சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட இப்போ பகிரங்கமாக ட்ரை பண்றாரு. அவர் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இருந்து ட்ரை பண்றாரு. முட்டி பாக்குறாரு. இந்த ஓசோன் படலாம் உள்ள விடவே மாட்டேங்குது. புற ஊதா கதிர் ஆயிட்டாரு. அதனால இந்த மாதிரி புற ஊதா கதிர்களாக பலரும் ட்ரை பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சியில இவங்க இன்னும் கொஞ்சம் பேர் பலரும் வந்து ட்ரை பண்ணாங்க. யாரையும் உள்ள விடல. இதான் நிலைமை. இப்போ கொஞ்சம் மனசு மாறி இந்த அருண்ராஜுக்கு கொஞ்சம் பவர் இருக்குதுன்னா அவர் கொஞ்சம் விஜய்கிட்ட பேசி இப்படி கொண்டு வர்றதுன்னு. நம்ம ஆளுகிற வரைக்கும் ஓசோன் படல மாதிரி யாரையும் விடல புசியானது. இப்போ செங்கோட்டையன் வரதுக்கு அவர் இஷ்டம் இல்லை. செங்கோட்டையனை இவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துறதுக்காக உள்ள கொண்டு வராங்க. ஆனா உள்ள வந்தா நம்மளால விடுவாரா? கண்டிப்பா விட மாட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் யாருக்கிட்டையும் பேச மாட்டார், பேச வராது, மூடி டைப். அவரு கூடயே ஆளுன்ற தான் பேசுவார். அந்த வகையில அவரோட 30 வருஷத்துக்கு மேல பயணம் பண்ணவர் புசியானது. அவர்கிட்ட மட்டும் பேசுவார். நீங்க ஆய்வுன்னு பெரிய பந்தா பண்ணிட்டு வந்தாரு யாரு, ஆதவ அர்ஜுனா. புசியை மீறி ஏதாவது பண்ண முடியுதா? புசி தான் முடிவு பண்ணுவார். காஞ்சிபுரத்துல விஜய் மட்டும் தான் பேசணும், நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னா யாரும் பேச முடியாது. அதான் புசி. இப்ப செங்கோட்டையும் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்க. 2-3 நாள் விஜய் வந்த மரியாதைக்கு பார்ப்பாரு. 4வது நாள் நீ எதா இருந்தாலும் புசிகிட்ட சொல்லுங்கன்னுவார். அவர் என்கிட்ட சொல்லுவாருன்னுவார். அதோட அவ்வளவுதான். புசி என்ன பண்ணுவாரு, அண்ணா இப்பதான் நானும் தலைவரும் பேசணும், உங்களை பத்தி தான் தலைவர் பேசியிருந்தாரு. 1 to 1 பேசும்போது கூட உங்களை பத்தி தான் சொல்லியிருந்தாப்புல. அண்ணா நீங்க போய் கரூர்ல இருக்க சொன்னாப்புல, உங்க ஊர்ல இருக்க சொன்னாப்புல, கோபிச்செட்டிப்பாளையத்துல. தலைவர் வந்து எப்போ கூப்பிடுறாரோ அப்போ வந்தா போதும், போ கிளம்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இவரும் கேட்க மாட்டாரு. காளியம்மாள் ஏன் வரலன்னு கேட்டாரா? இல்ல. காளியம்மாள் விஜய் நேராக பார்த்து பேசினாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாருமே சேர்க்கல. ஒரே தடவை கேட்டாரு, இதோ தலைவரே, இதோ பாத்திரம் தலைவரே வர்றேன்னு தான் சொல்லியிருந்தாங்க, என்னான்னு தெரியல ஜானு, என்ன வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, என்ன ஆச்சு? தலைவர் கேட்குறாருல, பதில் சொல்லு. இல்லை அதான் நானும் சொல்லிக்கிறேன், பார்க்குறேன். சரி நம்ம 2 பேரும் 1 to 1 காளியம்மாட்ட பேசிட்டு தலைவர்கிட்ட கொண்டு வந்து நம்ம சேர்க்குற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து காளியம்மாளை கூப்பிட்டு அந்த அம்மா வரலன்ட்டாங்க. உங்கள் ஆளையாவது அனுப்பணும்னா அனுப்பிச்சு தலைவர் 1 to 1 பார்க்கணுன்னுக்கிறாரு. அங்கே உட்காரு 2 மணி நேரம்
மறுபடியும் என்ன சார் இந்த இங்கே உட்காரு 2 மணி நேரம். சரி கிளம்பு, தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். தலைவர் ரொம்ப விசாரிச்சு தான் சொல்லுங்க காளியம்மால. எம்என்சி கம்பெனி வேலை எடுக்கிற போல அதேதான் அமிச்சிட்டாங்க. காளியம்மாள் காண்டாயிடுச்சு. போடா நீங்களும் கட்சி வரமாட்டேன் போ அப்படின்ற லெவல் போயிட்டாங்க. இவர் விஜய் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. கேட்டு தானே சொல்லிப்பாங்க, தலைவரை கூப்பிட்டோம், தலைவரை இதோ ஒரு வேலையாகுது வரணும். ஆதவ அர்ஜுனுக்கு அந்த கதை தான் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனு இவருக்காக இது பண்ணி நிகழ்ச்சி நடத்தி தாவேகால பகையை சம்பாரிச்சுக்கிட்டாரு. இதுல ஈசிகால ஆதவ அர்ஜுனா வெளியே அமிச்சிட்டாங்க. விஜய் வர கிளம்பும் போது உங்களுக்காக காத்திருக்குது, தாவேகால வந்து இணைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு விஜய். விஜய் அதுக்கப்புறம் 2 3 தடவை கூப்பிட்டுக்கிறாரு. என்ன புஷி என்ன ஆச்சு, தலைவரை கேட்டன் தலைவரை அவர் வந்து அதிமுக இணையர் தான் ஏதோ முயற்சி எடுத்துக்கிறாப்புல, அதிமுக போயிட்டாருன்னு. அவ்வளவுதான். நம்மால் பேப்பர் பாப்பாரா இல்ல ஏதாவது பாப்பாரா? ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். 2 3 தடவை அப்படியே ஓடுது. இந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் கூட உட்காந்து இருப்பாரு. அவரு போய் விஜயை பாக்குறாரு. அவர் விஜய்க்கும் ஃப்ரெண்டு, இங்க திமுக இருக்கிற பெரிய தலைங்களுக்கும் ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்றாரு, விஜயை பாக்குறாரு. இந்த மாதிரி விஷயம்னா ஆதவ அர்ஜுனா திமுக இது அதிமுக ஜாயின் பண்ணிட்டாராம். யார் சொன்னா? புஷியானந்த் தான் சொன்னாரு. ஏங்க அவர் உங்களை வெயிட் பண்ணுகிறாருங்க, நீங்க வேற அப்படின்னு. இந்த அளவுக்கு என்ன ஏமாத்துறாங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் வர சொல்லுன்னு சொல்லி 50 நிமிஷம் பேசுறாங்க. புஷியும் இது விஜயும் ஆதவும் பேசின பிறகு, நான் இவ்வளோ பணம் செலவழிக்கிறேன், இது பண்றேன், எனக்கு வந்து புஷிக்கு என்னையா பதவி வேணும். சரி தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் நான் வந்து பண்றேன், என்னுடைய விஓசிலாம் உங்களுக்கு தான் அப்படி இப்படின்னு எல்லாம். நம்மால் வண்டியா வா வா தலைவர் ஒன்றை பற்றி தான் பேசியிருந்தார். இந்த மாதிரி தான் வேணும். ஆமாம், உங்கள் விஓசி இல்லைன்னா இன்னைக்கு இதுவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாட்டில் சர்வே எடுத்துனேருங்க. தலைவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ நான் சொல்கிறேன். அப்பப்போ பேசுங்க, ரொம்பலாம் பேசக்கூடாது. தலைவர் காலவர் பேசினா நீங்கள் 10 நிமிஷம் பேசக்கூடாது, யோசிக்கணும், பார்த்து பேசுங்க. ஓ அவ்வளோதான், என்ன பண்ண முடியுது. இப்போ சார் காளியம்மாள், செஞ்சி ராமச்சந்திரன், அப்புறம் இன்னும் 2 பேர் சொன்னீங்க. அவரு வேற பாவங்க, செஞ்சி ராமச்சந்திரன் கடந்து இப்போ வந்து செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. வந்து பிரயோஜனம் 10 காசு பயன் இல்லை. செங்கோட்டையன் உசாரு வெண்டக்காது வளவளான்னு. அவரு இங்க நூல் விட்டுரும் போது அங்க பேசினுக்கிறாப்புல என்ன அங்க அப்படி. நீங்க அவரு கோவக்காரல சேகர் பாபு போயிட்டாரு. உடனே மறுபடியும் ஏன்பா இவருக்கு ஏத்த ஆள் அனுப்பா. உடனே செந்தில் பாலாஜி பேசி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதனால இப்போ வரைக்கும் அவர் திமுகல சேர போறாரா தாவேகால சேர போறா தெரியாது. திமுகவை இவர் சொன்னாங்களே, என்ன தொடக்கூடாது, தொட்டுட்டீங்கன்னார்ல, உன்னை மிதிப்போம் அப்படின்னு திமுக வேலையை காமிக்கும். திமுக எல்லாம் நீங்க சாதாரணமா இடப்பட முடியாது. அவங்க வந்து இறக்கம் இல்லை, அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவல். எந்த வகையிலையும் சாம பேதம் தானும் தண்டை எந்த வகையிலாவது அவங்க அடிப்பாங்க. அந்த அடியை தாங்கன்னா நீ ஏடிஎம் கூட இருந்தால் தான் தாங்க முடியும். இப்போ நீங்கள் செங்கோட்டையன் தொட்டிங்க, இப்போ நாளைக்கு தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபயர் விட்டதெல்லாம் வீணாக போயிடும்ல. அதுதான் உலகம். பவர் அவங்க கையில் இருக்குங்க. கண்டிப்பாக சார். 5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, பேசுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன? இப்போ வந்து விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, தாவேகாக்குள்ள வந்து சங்கிகள் வந்து புகுந்துட்டாங்க அப்படின்ற போல சொல்றாரு. எதன் அடிப்படையில் சார் அந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன்னா வந்து அவரை சூழ்ந்து வலதுசாரி அமைப்புகள் இருப்பதாக அவர் நம்புறாரா? அவர் காரில் அடித்தவனே அப்படி தான் சொன்னார். இவராக போய் ஒருத்தர் பைக் மேலே மோதினார். அவர் போவோம், என்னையா வண்டி நம்ம இடிச்சாலே கேட்போம். இந்த இன்னைக்கு காலையில் கூட ஒரு பையன் வண்டி பின்னாடி அடிச்சான். என்ன தம்பி அவ்வளோ அவசரமானா? நானா அடிச்சேன்னா, நீ தானே அடிச்சேன்னு. நானா அடிக்கல, என்ன போய் சொல்கிறீங்கன்றான். சரி போ தம்பின்னு அமுச்சு விட்டேன், வேற என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம திருமாவளவன் தான் நமக்காக 4 பேர் வந்து 2 அறை விடுவாங்க. இவர் போய் இடிச்சிட்டாரு. அப்போ இடிச்சவொன்னே என்ன கேட்பாங்க, என்னங்க இடிச்சிங்க? டிரைவரை சொன்னால் இறங்கி போனால் திருமாவளவன், ஐயோ திருமாவளவனா சரின்ட்டு வந்து வண்டி எடுக்கிறான். அதுக்குள்ளேயும் அவனை அடித்து வண்டியை தள்ளி விட்டு இல்லாததெல்லாம் பண்ணாங்க. அவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுத்தாங்க. என்னைக்காவது எங்கேயாவது இருக்கானா பிஜேபியோட அது இதுன்னு. இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் சதி. இவருக்கு எது நடந்தாலும் ஆர்எஸ்எஸ் சதி. இவர் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் சதி. நான் வரும்போது பார்த்தேன், சில சங்கிகள் அங்கே ஆணிகளை தூவி கொண்டிருந்தார்கள், என் வண்டி காரு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால தாவேகால இதுன்னு இப்படிலாம் வாய் விட்டு தான் நாளைக்கு ஒரு காலத்துல பாருங்க தாவேகா கூட கூட்டணி வைக்கிற நிலைமை கூட வரும். சார் இறுதியான கொஸ்டின், விஜய் வந்து அமித்ஷா சந்திக்க போவதாக அப்புறம் பனையூர்ல வந்து அது என்ன பனையூர்ல வந்து யாருங்க சொன்னது, யாரு கிளப்பி விட்டது? இல்ல தொடர்ந்து ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் என்ன கேக்குறேன், நியூஸ் வந்து இருக்கு சார். அதாங்க நியூஸ். எந்த நியூஸ்? நெருப்பு இல்லாம போய் சார் தினமலர்ல போட்டுருந்தாங்க. தினமலர்ல யார் சொன்னா? யார பாஜக இருந்து நைனா நாகேந்திரன் சொன்னாரா? இல்ல தகவலா தான் சொல்லிருக்காங்க. தகவலா சொன்னது எப்படிங்க செய்தி ஆகும்? நான் கூட தகவலா சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா?
இப்போ பிரதமர் வந்து கொருக்குப்பேட்டையில தகவலா தான் சார் பிரதமர் வந்து கொருக்குப்பேட்டையில ஒரு ரூம்ல தங்கி ரகசியமா விஜய் சந்திக்க போறாரு. போட்டுடலாமா? நான் சொல்லு, ஒரு ட்வீட் பண்றேன், அதை எடுத்து கார்டு போடுவாங்க, கார்டை எடுத்து செய்தியா போடுவாங்க, செய்தியை தூக்கிட்டு நீங்க வருவீங்க. இல்ல இப்போ செங்கோட்டையன் ராஜினாமா கூட ஒரு தகவலா தான் இருந்துச்சு. தகவலா ராஜினாமா பண்ணிட்டாருங்க. நேற்றுலாம் எங்களுக்கே தெரியும் ராஜினாமா பண்ணுவாருன்னு தெரியும். ராஜினாமா பண்ணுவாருன்னா அவர் துறை செயலர்கிட்ட சொல்லுவார், சபாநாயகர் இருப்பார், அந்த அடிப்படையில் அவர் வரப்போறாரு, கொடுக்க போறாருன்னு சொன்னோம். நடந்தது. இதுக்கும் செங்கோட்டையன் ராஜினாமா பண்றதும் விஜய் அமித்ஷா சந்திக்கிறதும் ஒன்னா? எனக்கு என்ன எல்லாம் வரப்போறதா சொல்றாங்களே சார். கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அது என்ன அமித்ஷா பனையூர் நட்சத்திர விடுதி என்ன கதைன்னு கேட்குறேன். ஒருத்தன் எழுதிட்டானா அது பின்னாடியே ஒரு ரமேஷ், என்ன ரமேஷ் நந்தது, சுரேஷ் இந்த மாதிரி பனையூருக்கு வராராம் சுரேஷ் அப்படின்னு யார் சொன்னா? தகவல் வெளியாகி யார் போட்டா? அவன் போட்டான். அவனுக்கு யார் சொன்னான்? இல்லை அவனுக்கு அவன் சொன்னான். அப்படியே போனா எங்குமே இருக்காது. ஜானு சில வேலையை பண்ணுவார், அப்படி கிளப்பி விடுவார், சுத்துல விடுவார். இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் ட்வீட் பண்ணான், ஆணவ கொலைக்கு எதிராக தாவேகா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது, அது ஒரிஜினா வழக்கு தொடக்க போகிறார். உடனே எடுத்துக்கிட்டு சுத்தினாங்களா? ஞாபகம் இருக்கா? ஆணவ கொலைக்கு எதிராக நான் இப்போ அந்த மாதிரி கேட்ட ஒருத்தர் நான் கேட்டேன், யாருங்க சொன்னான்னு. சார் செய்திலாம் வந்திருக்கு, நீங்க என்ன சார் உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க? செய்திலாம் வந்திருக்கு சார். யார் சொன்னா? விஜய் சொன்னாரா? தாவேகா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு ட்விட்டர் ஹேண்டு அதுல வந்துச்சா? இந்த புஷி ஆனந்த் அறிக்கையா? அதை ஒரிஜினா சொன்னாரா? யாருமே சொல்லல. அப்புறம் எப்படி சொல்றேன்? இல்லை சார் அந்த சேனல்ல சார் நியூஸ் 19 ஒரு சேனல் இருக்குது, அவங்க போட்டாங்க. பழைய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருக்குது, அவங்க கூட போட்டாங்க. அவங்களாம் போட்டாங்க. சம்பந்தப்பட்ட கட்சியிலன்னு சொன்னாங்களா ஏதாவது தகவல்? இல்லை சார், நீங்க அவர் என்ன ஒரு மாதிரி தான் பார்த்தாரு, என்ன இது இந்த மாதிரி வியாக்கியானம் பேசினுக்கிறாரு. கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லையா? ஓகே, ஆக்சுவலாக ஒரு விவரம் நடக்குதுன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும், சொன்னா அதுல இருந்து பேசலாம். இது யாரை கேட்டாலும் அமித்ஷா வந்து பனையூர் இதுல என்னங்க இப்படி செம்மறியாட்டுத்தனமாவா? எல்லாம் ஓடிட்டு நானும் ஓடுறேன், என்ன எதுக்கே ஓடுறது? அவன் ஓடுறாங்களா தான் ஓடுறான், அவ்வளவுதான். அமித்ஷா எதுங்க பனையூருக்கு வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் பார்க்கணும்? அந்த நாலேஜ் கூட யாருக்கும் யோசிக்க வேணாவா? அமித்ஷா வந்து எங்க தங்குவாரு? அமித்ஷா வந்தாருன்னா கமலாலயம், லீலா பேலஸ். லீலா, ஓகே. அப்படியே தான் போட்டா கூட நான் ஓரளவுக்கு ஏத்துக்குவேன். ஏங்க அவர் உள்துறை அமைச்சருங்க, இவரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அவர் ஆட்கள் வந்தாங்க, ஃபோன் போட்டு கொடுத்தாங்க, இவர் ஒரு 16 நிமிஷம் பேசினார். எல்லாம் பேசி நிலமெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை எல்லாம் அறிவிச்சா பிறகு டபக்குன்னு மறுபடியும் நெஞ்ச நிமித்திட்டாங்க. டிவிக்கே டிஎம்கே, டிவிக்கே டிஎம்கேன்னாங்க. அதான் சொல்றேன் நான், விஜய் எடுப்பார் கைப்பிள்ளை. அந்த நேரத்துக்கு யாரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு, தலைவரை நீங்க தான் முதலமைச்சர், சிபிஐ விசாரணை வந்துச்சு பாத்தீங்களா, அது எப்படி வந்துச்சுலாம் தெரியாது பாத்தீங்களா, நம்ம தான் இப்ப கூட windy.comல பார்த்தேன் தலைவரை, என்னன்னு பாக்குறீங்களா? அது வானிலை தானே சொல்லுவோம், அது இல்லை இப்படி சொல்லுவாங்க. windy.comல பார்த்தேன் தலைவரை, அடுத்த ஜனவரியில இருந்து 38% போயிடுறோம் தலைவரை, தேர்தல் நெருங்கத்துல 45% தலைவரை. ஏன் எப்படி? எதுவும் கிடையாது. அப்படியா வந்துடுறோமா? ஆமா. முதலமைச்சர் அவர்ல பிரச்சனை இல்லையா? இல்ல தலைவரை, தலைவர் புஷி ஆனது கேளுங்க, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, அதை வச்சு நான் சொன்ன மாதிரி வந்துடலாம். ஏன்னா அவங்க 234 தொகுதியிலையும் கல்லா கட்டலாம்ல, அவ்வளவுதான். லாஸ்ட்ல கொண்டு போய் முட்டு சந்தில நிறுத்துவாங்க. இவரு பேச்சுவார்த்தை ஒன்ஸ் போயிட்டாரு, அதனால தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே மறுபடியும் எடுப்பார் கைப்பிள்ளைக்கு யாராவது சொன்னா, நீ தனியா நின்னா பூட்ட கேசு, இங்க நின்னா ஒரு 50 40 கொடுப்பாங்க, ஜெயிக்கலாம், பெருவெற்றி பெறலாம், டிஎம்கே நினைச்ச மாதிரி வீழ்த்தலாம்னா இப்போ அப்படி இருக்கா அப்படின்ட்டு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரெண்டும் கேட்டான அதை மனசுல தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால அமித்ஷா வருகிறார்னா என்டிஏ ட்ரை பண்ணும், இவரை தூக்குவதற்கு பண்ணுவாங்க. அமித்ஷாலாம் வரமாட்டாரு, வேண்டிய ஆட்கள் பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலா முடியும் பொழுது கையை பிடிச்சி கொடுக்குது வேணா அவர் வருவார். ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை இப்போ வந்து